அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பன்னீர் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 300 கிராம் பன்னீர் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா பன்னீரையுமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பன்னீர் சாஃப்டாக இருக்கும். ஒரு கடாயில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை அதில் சேர்த்துடுங்க. பன்னீரை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பன்னீரை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரையும் பன்னீர் அதுலேயே இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 1/2 லெமனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அது நல்லா செட் ஆகிருக்கும் மசாலா. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட் சூடாக இருக்கும் போது நம்ம பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு ரொம்ப ஓவர் சூடாக ஆக வேண்டாம். அப்படி நம்ம போட்டோம்னா உடனே கரிஞ்சிரும், அந்த ஹார்டாகவும் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரு வர வரையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது லெமன் சாதம், தயிர் சாதம், புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.